சரிகமப லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல இந்த வாரம் நடக்க போற 5வது டிக்கெட் ஃபினாலேக்கான ரவுண்டில் இந்த ஒரு நபர் தான் டிக்கெட் ஃபினாலே வின் பண்ண போறாங்க அப்படிங்கறத இப்ப தகவல் கிடைச்சிருக்குது. அதோட விவரத்தை இந்த வீடியோல பார்க்க போறோம். விஷ்ணுவர்தன், அக்ஷித் நிருப்பம், வர்ஜா அப்புறம் தன்வி இவங்க வரிசையில இப்ப 5வது டிக்கெட்டை யார் வின் பண்ண போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா, இந்த 5வது டிக்கெட் ஃபினாலேக்கு போட்டி போடக்கூடிய எல்லா போட்டியாளர்களும் ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட். ஒரு பக்கம் சுமன் ராஜ் எல்லா பாடலும் சூப்பரா பாடக்கூடியவர், அபிஷேகாவும் தனக்குன்னு ஒரு ஃபேன் பேஸை உருவாக்கி வச்சிருக்காங்க. மோக்ஷியா பத்தி சொல்லவே வேணாம். இன்னொரு பக்கம் வருண், ஜினோஜ், மகதி இவங்க எல்லாருமே அவங்களுடைய தனித்துவமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இந்த சீசன் 5ல ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல போய் உட்காந்துருக்காங்க. இவங்கள யாரு ஒருத்தவங்க அந்த 5வது ஃபைனல்ஸா போய் உட்கார போறாங்க அப்படிங்கறதான் கேள்வியே. அதுக்கான காரணம் என்னன்னா, கடந்த ஒரு சில வாரங்களாவே அபிஷேகாவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப டவுனா இருக்கு. இந்த சீசன் 5 ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் பல நேரங்கள்ல பல வாரங்கள் கோல்டன் ஷவர் வாங்கி ஜட்ஜஸ் கிட்டையும் வரக்கூடிய சீஃப் கெஸ்ட் கிட்டையும் பேர் வாங்கினது யாருன்னு கேட்டீங்கன்னா அபிஷேகா தான். வர்றவங்க எல்லாருமே அபிஷேகாவை பாராட்டி திரட்டு போவாங்க. அதே மாதிரி சுமன் ராஜோட டெடிகேஷன் ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன பாட்டு பாடுறாரோ அந்த பாட்டை அப்படியே ரீக்ரியேட் பண்ணுவாரு. பாட்டுல மட்டும் இல்ல, அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணி நடிக்கிறதுலையும் இவர் ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்படி தனித்துவமான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய இந்த ரெண்டு பேருமே இப்போ வரைக்கும் டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணாது ஒரு பெரிய ஏமாற்றம் தான். அதே மாதிரி மோக்ஷிதாவை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கும் தனி ஃபேன் பேஸ் உருவாயிருக்கு. வர்ஜா அப்புறம் தன்வி, மோக்ஷிதா இந்த 3 பேர்ல யார் உங்க ஃபேவரட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் மோக்ஷிதா தான் சொல்லுவாங்க. இப்ப சுமன் ராஜா, அபிஷேகாவா, மோக்ஷிதாவா இந்த 3 நபர்கள்ல யாரு ஒருத்தவங்க இப்ப 5வது ஃபைனல்ஸா போய் உட்கார போறாங்க அப்படிங்கறத எதிர்பார்ப்பேன். இந்த 3 நபர்கள்ல யாருக்கு அந்த 5வது டிக்கெட் கிடைச்சாலும் ஃபேன்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ஆனா கிடைக்கிறதுக்குன்னு ஒரு டிசர்விங் கண்டஸ்டன்ட் இருக்குல்ல, இவங்களுக்கு தான்ப்பா போகணும். சுமன் ராஜ் நல்லா பாடுறாரு, அபிஷேகா மோக்ஷிதா கம்பேர் பண்ணும்போது சுமன்ராஜ் இதை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நினைப்பாங்க. இன்னும் சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா அபிஷேகாவுக்கு போகலாம், மோக்ஷிதாவும் சுமன்ராஜும் மக்கள் ஓட்டு அடிப்படையில் வந்துருவாங்க, இது மாதிரி ஒப்பீனியன் இருக்கலாம். இன்னும் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா மோக்ஷிதா தான்ப்பா வரணும். சுமன்ராஜுக்கும் அபிஷேகாவுக்கும் ஃபேன் பேஸ் இருந்தாலும் அவங்களை கம்பேர் பண்ணும்போது மோக்ஷிதா பாடல்களை சூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க, ஸோ அவங்க வரட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பீனியன் ஷேர் ஆகுது. இப்போ இந்த 3 நபர்கள்ல யாராவது ஒருத்தவங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ்லையும் சரி, ஜீ தமிழ் டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய அந்த ப்ரோமோலையும் சரி, எல்லாருமே அதிகப்படியா இந்த 5வது டிக்கெட் ஃபினாலேக்காக மோக்ஷிதாவோட பேர் தான் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்களாம். போன வாரம் அப்படிதான் தன்வி பேர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, தன்வி செலக்ட் ஆனாங்க. அதுக்கு முந்தின வாரம் வர்ஜா இல்லைனா சுமன் 2 பேர்ல ஒருத்தவங்க வாங்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி வர்ஜா வாங்கிட்டாங்க. இப்போ இந்த வாரம் மோக்ஷிதா அவங்களுடைய அதிரடியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்களாம். கடந்த 4 வாரங்களோட இந்த வாரம் மோக்ஷிதாவோட பெர்ஃபார்மன்ஸ் அடிச்சு தூள் கலக்க மாதிரி இருக்க போகுதாம். அது மூலமா 5வது டிக்கெட் ஃபினாலேவை மோக்ஷிதா வின் பண்ற மாதிரியும் மக்கள் ஓட்டு அடிப்படையில் 6வது ஃபைனலிஸ்டா ஒன்று அபிஷேகா இல்லைனா சுமன்ராஜ் போறதுக்கு வாய்ப்பு இருக்குதான். என்ன நடக்க போகுது, மோக்ஷிதா ஃபினாலே போறதுக்கு டிசர்விங்கா, அவங்க இந்த 5வது ஃபைனல்ஸ் டிக்கெட்டை வின் பண்ணிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.